ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திணை அரிசி. திணை சிறு தானியங்களில் முக்கியமானது. தானியங்களிலே அதிகம் பயிரிடுவதில் 2வது இடம் இதற்கு உண்டு என்று சொல்லலாம். இதை உயிர்ச்சத்து கொண்ட தானியம் என்று அழைக்கிறோம். இதை சாப்பிடுவதால் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். திணையில் கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம் போன்றவை உண்டு. திணைக்கு உள்ள சிறப்பு மற்ற தானியங்களை காட்டிலும் இதில் கால்சியம் அதிகமாக உள்ளது. அரிசி, கோதுமை, கேவரகை காட்டிலும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது. கோதுமையில் இருப்பதை விட குறைவாக புரதம் இருந்தாலும் மற்ற பொருட்களோடு கலந்து உண்ணும்போது இவை சமன் செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இதய நோயை தடுக்கும். இதயம் சீராக செயல்பட விட்டமின் B1 அவசியம். இவை தசை மற்றும் நரம்புகளுக்கு இடையே செய்தியை பரிமாற்ற உதவுவதோடு இதயத்தின் செயல்பாடுகளையும் பாதுகாக்கிறது. இந்த பி விட்டமின்கள் குறையும் போது இதயத்தின் செயல்பாட்டில் குறைபாடு நேருகிறது. இதயத்திற்கு பலம் சேர்க்கும் B1 விட்டமின் திணையில் உண்டு. திணை அரிசியை எடுத்துக்கொள்வதால் இதய நோய் வராமல் தடுக்க முடியும். இதயத்தை பலப்படுத்தும். மறதி நோய் என்னும் அல்சைமர் நோய் தீவிரமாகாமல் இருக்கவும் இந்த B1 விட்டமின் உதவுகிறது. எனினும் இது குறித்து சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. செகண்ட் ஒன் மூளையின் ஆரோக்கியம். உடலில் இரும்பு சத்து போதுமானதாக இருந்தால் இவை உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சீராக எடுத்து செல்கிறது. மூளையின் செயல்பாட்டுக்கு பற்றாக்குறை இன்றி ஆக்சிஜன் கிடைத்தால் அறிவாற்றல் பெருகும், நினைவு திறன் அதிகரிக்கும், முதுமையில் வரக்கூடிய மூளை குறைபாடுகளை தடுக்கும். மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் தருவதற்கு இரும்புச்சத்து அவசியம் தேவை. அதனால் இரும்புச்சத்து நிறைந்த திணை உங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டை உண்டாக்காமல் தடுக்கிறது. திணையில் இருக்கும் புரதமானது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. தேர்ட் ஒன் சர்க்கரை நோய். திணை குறைந்த கிளைசிமிக் குறியீட்டை கொண்டுள்ள உணவு. இது நார்ச்சத்தும் அதிகம் கொண்டது என்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக இதை சொல்லலாம். பொதுவாக நீரிழிவு பாதிப்பு இருந்தால் அவர்கள் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அல்லது அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்கள் திணை அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். இது செரிமானத்திற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் அரிசி போன்று உடனடியாக செரித்து அதில் இருக்கும் குளுக்கோஸை இரத்தத்தில் கலப்பதில்லை. நீரிழிவு மட்டுமல்ல, இதய நோய், உடல் பருமன், மூட்டுவலி இருப்பவர்களும் திணை அரிசியை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இவை உடல் சோர்வையும் உண்டாக்காது. உடல் இழப்பை ஆற்றல் மீண்டும் பெற முடியும். ஃபோர்த் ஒன் எலும்புகள் வலுவடையும். இன்று குழந்தைகளும் கால்சியம் பற்றாக்குறை பிரச்சனைக்கு ஆளாகின்றனர். பெண்களுக்கு இயல்பாகவே மெனோபாஸ் காலங்களில் கால்சிய பற்றாக்குறை உண்டாகும். தற்போது இது அதிகரித்து வருகிறது. திணை அரிசியில் கால்சியம் சத்து அதிகமாகவே உண்டு என்பதால் இதை அடிக்கடி சேர்த்து வந்தால் எலும்புகள் வலுவடையும், பற்கள் உறுதியாகும். வளரும் குழந்தைகளுக்கு திணை அரிசி அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் எலும்புகள் உறுதியாகும். வளர்ந்த பிறகு எலும்பு தேய்மானம் உண்டாகாது. இது பீட்டா கரோட்டின் இருப்பதால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் கப நோய் அகற்றும். திணை கப நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. காய்ச்சல், சளி இருக்கும்போது திணை அரிசி கஞ்சி குடித்து வந்தால் அதன் வேகத்தை கட்டுப்படுத்தும். காய்ச்சல் காலங்களில் இவை எப்போதும் உடலுக்கு நன்மை பயக்கும். வாரத்தில் 2 நாள் உணவாக எடுக்கலாம். குழந்தைகளுக்கு திணையை தேனுடன் கலந்து உருண்டையாக்கி கொடுக்கலாம். திணை கஞ்சி செய்து குடிக்கலாம். இவ்வளவு பயன் தரக்கூடிய திணை அரிசியை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.